சினிமாவிற்குள்ள விஜய் அப்படின்ற பெயர்ல அறிமுகமாகி இன்று உச்ச நடிகர் அந்தஸ்துல இருப்பதால் அனைவருக்குமே இந்த பெயர்ல அவர் பரிச்சயமாகிட்டாரு. உண்மையிலேயே அவருடைய பெயர் ஜோசப் விஜய் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான். இவ்வளவு காலமாக இது சர்ச்சையாகாத நிலையில அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அதிகமாக இருக்கு. அதிலுமே மத்திய ஆளும் கட்சியினர் இந்த பெயரை சொல்லி அவரை திரும்ப திரும்ப அடையாளப்படுத்துறாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்ற தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. ஜோசப் விஜய் அப்படின்னா என்ன கெட்ட வார்த்தையா? எதற்காக அவர் மீது இப்படி ஒரு சாயத்தை பூச வேண்டும்? தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிரான இந்த ஆயுதம் தேவைதானா? இப்படி பல கேள்விகள் மக்கள் மனதுல தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே இது யோசிக்கப்பட வேண்டியதாக இருக்கு. மத்திய ஆளும் கட்சி வெளிமாநிலங்கள்ல இந்த ஆயுதத்தை வைத்து தங்களுக்கு தேவையானதை சாதிச்சிட்டும் இருக்காங்களா? அதே போல தமிழகத்துல காலூன்ற வேண்டும் அப்படின்னு அவங்க சில வருடங்களாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதன் பிறகுதான் ஜோசப் விஜய் அப்படின்ற பெயர் சர்ச்சை வட்டத்திற்குள்ள வந்திருக்கு. இதனை வைத்து ஒரு சமூகத்தை காரணம் காட்டி விஜய் சாருக்கு ஓட்டு போட்ட கூடாது அப்படின்ற திட்டமுமே இருக்கு. ஆனா விஜய் சாருடைய அரசியல் செல்வாக்கு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே போகுது. சமூகத்துல நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு எதிராக இவர் நேரடியாகவே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதனை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் மற்ற அரசியல் கட்சிகள் அவரை வளர விடாமல் செய்வதற்கு பல வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒன்றுதான் இந்த ஜோசப் விஜய் அப்படின்ற பெயரை முன்வைத்து நடக்கும் விவாதம். ஆனால் இந்த காரணத்தால மக்கள் மத்தியில எந்த ஒரு மாற்றமுமே ஏற்பட போவதில்லை அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய கட்சியில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இணைய போவதாகவும் தளபதி விஜய் அவர்களுக்கு அவர் ஆதரவு தெரிவிக்க போவதாக வெளியாகி உள்ள செய்தி பரபரப்பையுமே கிளப்பிருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.